அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். கருத்து சொல்றது ஏன் பொறுப்பு. அனுபவத்தின் அறிதல் மூலம் அதனுள் செல்வது உங்க பொறுப்பு. விமலா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா. அவ ரொம்ப புத்திசாலியான, திறமையான, அறிவான பொண்ணு, தன்மையான பொண்ணு, மென்மையான பொண்ணு. அவளை சிந்தனையில் அடிச்சுக்க ஆளே இல்லை. எந்த வேலைனாலும் அதை சரியாக முடிச்சிருவா. சொல்லி கொடுக்கறத கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவா. அப்படிப்பட்ட அந்த பொண்ணோட தமிழ் ஆசிரியை ஒரு நாள் வகுப்பில் தமிழ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லார்கிட்டையும் ஆத்திச்சூடி சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் சொல்லிட்டு வரும்போது விமலா மட்டும் ஆறுவது சிரம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போனான். அவங்க தமிழ் ஆசிரியை அறம் செய்ய விரும்ப மட்டும் சொல்லலை அப்படின்னு சொன்னதும் அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போது அங்கே வந்த தலைமை ஆசிரியர் என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் தமிழ் ஆசிரியர் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே தலைமை ஆசிரியர், விமலா ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டதும் அவள் சொன்னாலாம், நம்ம உண்ணும் உணவில் அறம் இருக்கா, சேர்க்கும் செல்வத்தில் அறம் இருக்கா, சொல்லும் சொற்கள் அறம் இருக்கா, செல்லும் பாதையில் அறம் இருக்கா, வாழ்க்கையில் அறம் இருக்கா, கொள்ளும் இன்பத்தில் அறம் இருக்கா, கடைபிடிக்கும் கொள்கையில் அறம் இருக்கா, உறவாடும் உறவுகள்கிட்ட தான் அறம் இருக்கா. இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் கடைபிடிச்சக்கு அப்புறம்தான் நான் இது சொல்லுவேன்ட்டு நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த அதி புத்திசாலியான விமலாவை தலைமை ஆசிரியர் கட்டி அணைச்சிக்கிட்டு கொஞ்சினாங்களாம். நித்தம் நித்தம்